Hi friends, welcome to another video. August 15th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டினை மீட் பண்ணியிருந்தாரு அலஸ்கால அமெரிக்காவில். ஸோ அந்த ஒரு டாக் ஆனது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போனதன் காரணமாக வந்து புட்டின் அவர்கள் வந்து நாடு திரும்பியிருந்தார். ஸோ அவர் வந்து ஏர்கிராஃப்டில் பயணம் பண்ணும்போது அவருடைய ஏர்கிராஃப்ட்டுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து ட்ரம்ப் அவர்கள் வழி அனுப்புறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து கணிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருடைய அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18th அன்னைக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அண்ட் வந்து யூரோப்பியன் லீடர்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு ஒயிட் ஹவுஸில் ஓவல் ஆஃபீஸில். ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து என்ன ஹைலைட்டடாக நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clockலேருந்து 3 o'clock அந்த டைமில் வந்து இந்த மீட்டிங் ஆனது வந்து நடந்திருக்கு. அண்ட் ஓவல் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஆனதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா யூரோப்பியன் லீடர்ஸ் வந்து அங்கே தான் லஞ்ச் ஆனதை வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் லீடர்ஸ் ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் ஆனதை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் மெயினாக பேசினது வந்து ரஷ்யாவோட கோரிக்கையான அந்த லேண்ட் நெகோசியேஷனை பத்தி தான். சோ அந்த லேண்ட் நெகோசியேஷனை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்கிறப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து திட்டவட்டமா அதை வந்து மறுத்துட்டார். அண்ட் யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஜெலன்ஸ்கிக்கு தான் வந்து சப்போர்ட் ஆனதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் நெகோசியேஷனை வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாருக்கு வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ ஜெலன்ஸ்கி வந்து அந்த விஷயத்தை ஒத்துக்கல அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து யுக்ரைன்ல இருக்கக்கூடிய கார்கிவை வந்து அட்டாக் பண்ணதுனால தான் அவங்க டென்ஷன் ஆனதை வந்து பரவலாக ஏற்பட்டதுனால தான் இந்த மீட்டிங்கை வந்து குயிக்காக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங் ஆனது வந்து ஓவல் ஆஃபீஸில் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மீட்டிங்ல வந்து யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து யூஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு, யுக்ரைன் பிரசிடென்டான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கலந்துருக்காரு, அண்ட் யூகே பிரைம் மினிஸ்டரான கேர் ஸ்டார்மர் அவங்க வந்து கலந்துருக்காங்க, பிரான்ஸ் பிரசிடென்டான இமானுவேல் மேக்ரான் அவங்க வந்து கலந்துருக்காங்க, ஜெர்மனியோட சான்சலரான ஃப்ரைட்ரிச் மெர்க் அவங்க வந்து கலந்துருக்காங்க, இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மெலானி அவங்க வந்து கலந்துருக்காங்க, பின்லாண்டோட பிரசிடென்டான அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் வந்து கலந்துருக்காரு, யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்டான உர்சலா வான் அவங்க வந்து கலந்துருக்காங்க, நாட்டோட செக்ரட்டரி ஜெனரலான மார்க் ருட்டே அவர் வந்து கலந்துருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் லீடர்ஸுமே வந்து இந்த மீட்டிங்ல கலந்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் லீடர்ஸ்லாம் வந்து திட்டவட்டமாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் யுக்ரைன் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாஸ்டிங் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டோ ஸ்டைலில் வந்து செக்யூரிட்டி கேரண்டி ஆனது வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ என்னதான் வந்து பேச்சுவார்த்தைகள் இந்த நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து நடந்தாலுமே வந்து யுக்ரைன் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரஷ்யா அவங்களுடைய நெகோசியேஷனை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னுமே சார்ட் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் டு பாஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.